உங்கள் வீட்டில் என்ன சண்டே? இன்றைக்கி எங்கள் அம்மா சண்டே ஸ்பெஷல் என்னென்னா மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? மீன் குழம்பு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். கரெக்டாக இது குழம்பு சூப்பராக மீன். அம்மா ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டாங்க. சிஎம் ஆயிட்டாரு இளைய தளபதி விஜய். பாத்தீங்களா? ஃபர்ஸ்டும் தளபதி தான் ஆட்சியில் இருந்தாரு, இப்பயும் தளபதி தான் ஆட்சி தான் நடக்குது. நல்லா இருக்குல்ல இது? பார்ப்போம் இந்த தலைவரோட ஆட்சி, இந்த தளபதி இளைய தளபதி ஆட்சி எப்படி இதுன்னு எல்லாம் தெரிஞ்சிடும். ஒரு 6 மாசத்துல பார்க்க தானே போறோம். நான் இந்த காமராஜ் ஆட்சி பார்க்கல, அண்ணா ஆட்சி பார்க்கல, புரட்சி தலைவர் ஆட்சி பார்க்கல. ஆனா பிறந்துட்டேன். பட் ஆனா வந்து புரட்சி தலைவி ஆட்சி பார்த்துட்டேன். முத்தமிழர் கலைஞர் சாரோட ஆட்சி பார்த்துட்டேன். நம்மளோட தளபதியோட ஆட்சியும் பார்த்துட்டேன். ஓபிஎஸும் பார்த்துட்டேன், இபிஎஸும் பார்த்துட்டேன். இப்போ தளபதி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு, எனக்கு புத்தி தெரிஞ்சு சிஎம்மா வந்து பார்த்தது வந்து யார் யாருன்னா எம்ஜிஆர் சார், அம்மா, கலைஞர் சார், ஸ்டாலின் சார், இபிஎஸ் சார், ஓபிஎஸ் சார். மொத்தம் 6 முதல்வர். இப்போ 7வது முதல்வர் விஜய் சார். ஓகேவா? இந்த 6 பேரை பண்ண முடியாதது இவர் 7வதா வந்து என்ன பண்றாரு பார்க்கலாம். புதுசா எதுவும் பண்ண வேணாம், இருக்கிறத ஒழுங்கா பண்ணாலே போதும். முட்டை ஆம்லேட்டை வச்சு ஒரு வாய். இந்த வீடியோவை பார்க்குற நீங்க எத்தனையோட முதல்வர் ஆட்சியில பார்த்துக்கிறீங்கன்றத சொல்லுங்க. ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க. இதுல யாரோட ஆட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுங்க. நம்ம அரசியல் பேசல, சும்மா. ஏன்னா அரசியல் கிடையாது, நான் எந்த கட்சியும் நம்மளுக்கு கிடையாது. எனக்கு இந்த அரசியலே பிடிக்காது. ஆனா ஜனநாயகம் பிடிக்கும். ஜனநாயகன்றது எல்லாருக்கும் பொதுவானது, யாருக்கும் தனிப்பட்ட இது விஷயம் பட்டது கிடையாது. ஜனநாயகம் காப்பாற்றுறது தான் என்னோட வேலை. நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இன்னையோட இந்த அரசியல் மேட்ல மூட்டை கட்டி போறோம். ஆட்சியும் மாறியாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. கூடிய சீக்கிரம் நான் ஃபாஸ்ட் ஃபுட் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிஸ்னஸ் டைட்டு, ஃபினான்ஷியல் ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. ஏதாவது ஒரு வகையில் எனக்கு பணம் வேணும், சம்பாரிச்சே ஆகணும். எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பணம் சம்பாரிச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கேன். இதனால் வந்து கொஞ்சமாக ஏதோ என்னோட செலவுக்கு இருந்தால் போதும் இருந்தேன். இப்போ பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகிட்டு கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு. கடனை முடிக்கிறதுக்கு பணம் வேணுமோ இல்லையோ, அந்த வட்டி கட்டுறதுக்கு பணம் வேணும். வட்டி அதனால்
இல்ல. நான் எந்த தப்புலாம் பண்ணல. பிசினஸ் மாத்திட்டாங்க. எனக்கு பணம் தர வேண்டியவங்க தராம அவங்களுக்கு நான் பணத்த வந்து குடுக்குறேன். அதுக்கு நான் கடன் வாங்கி குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த கடனுக்கான வட்டி இருக்க போகுது. அடுத்த 6 மாசம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருக்கு பாருங்க. கடன மட்டும் படக்கூடாதுங்க. ரொம்ப டார்ச்சரு. இன்னும் முடிக்கல.